ஆண்டவர் மகிமையை பகிர்ந்து கொடுக்குறாரு, பிசாசு மகிமையை பகிர்ந்து கொடுக்க மாட்டான். சரியா? சில வீட்டில் மாமியார்னு ஒருத்தர் இருக்கும், சுருக்கு பையும் கொடுக்காது, வீட்டு சாவியும் கொடுக்காது, சாகிற வர மருமக வீட்டுக்கு வெளியே தான். ஆமாம், எதுவுமே கொடுக்காது. ஆனால் சில மாமியார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இயேசு மாதிரி தியாகியாக மாறிடும். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆமாம், நான் எல்லா பிள்ளைங்களுக்கும் இன்றைக்கி ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வச்சு போகிறாங்க. உங்கள் அம்மா அப்பாவுக்கு சொத்து இருந்தால் சாகுற வரை தொடக்கூடாது. அவங்க 2 பேரும் மறித்த பிறகு தான் சொத்தில் பங்குக்கு போகணும். இதுதான் நியதி. வச்சு போகிறான். நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் அதுதான் நியதி. அவன் சம்பாதிக்கட்டும், அவன் வாழட்டும், அவன் இடம் வாங்கட்டும். உயிரோட இருக்கிற வரைக்கும் யாரும் எழுதி கொடுக்கக்கூடாது. 2 இருந்தால் எழுதி கொடுங்க. என்ன? அப்புறம் நீ வெளியே உன் கட்டிலோட தூக்கி உன்னை என்ன பண்ணிடுவாங்க? வெளியே போட்டுருவாங்க. கட்டிலோட நைட்டு உனக்கு வெளியே தான். என்ன? அதனால சொல்கிறேன். ஆனால் இயேசுநாதர் மகிமையை பகிர்ந்து கொடுப்பார். தம்பி, நீ ஒரு பிரசங்கம் பண்ணுப்பா, அவன் பகிர்ந்து கொடு. தம்பி, நீ இன்றைக்கி ஆராதனை நடத்துப்பா. ஆமாம், இயேசுநாதர் மகிமையை பகிர்ந்து கொடுப்பார். இயேசுநாதர் மகிமையை பகிர்ந்து அளிப்பார். பிசாசு கடைசிவர அரசியலில் ஒருத்தன் மேலே வந்துட்டா அவனை போட்டு தள்ளி அவனை தோக்கடுறா. அடுத்த ஆள் எழும்பிடவே கூடாது. நம்ம தான் ராஜா, நம்ம ராஜ்யம்தான். சாத்தானுடைய ராஜ்யம் அடுத்தவனை வளர விடாது. சாத்தானுடைய ராஜ்யம் அடுத்தவனை எழும்ப விடாது. சாத்தானுடைய ராஜ்யம் தனி மனிதனை உயர்த்தி பிடித்து கொண்டே இருக்கும். இந்திய தேசத்தில் இன்னைக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி பகிரங்கமாக செயல்படும், வல்லமையாக செயல்பட்டு இருக்கு சபைகளில். ஆமாம், நம்ம மறிக்கிறதுக்குள்ளே நம்மளை விட 10 பேர் எழும்பணும். அல்லேலூயா. தயவுசெய்து நான் இன்றைக்கி சொல்கிறேன், விசுவாசிங்க ஆயத்தமாங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டாலும் நீங்கள் கேட்க ஆயத்தமாக. இயேசுநாதர் அதிகாரம் உள்ளவராக பிரசங்கித்தார். ஆண்டவர் இந்த இடத்துல நின்று அவங்கள பயன்படுத்தினா நீங்கள் சந்தோஷப்படணும். ஏன்னா மகிமை என்ன செய்யப்படுது? பகிர்ந்து அளிக்கப்படுது. மகிமை என்ன செய்யப்படுது? சத்தமாக சொல்லுங்கள். அதுபோல் வீட்டில் மகிமையை பகிர்ந்து அளிங்க. உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிறங்க, ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுங்க. இந்தாப்பா, நீ இதை வச்சுக்க, இந்த சந்தோஷம் உனக்கு, இந்தா நீ இதில் சந்தோஷப்படு, இந்தா. ஆமாம், நிறைய மாமியார்களுக்கு அவங்க பட்ட கஷ்டம் மாதிரியே மருமக படணும்னு நினைப்பாங்க. அது நல்லதில்லை. அதெல்லாம் லாஜிக்கலே தப்பு. நீ பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் மருமகளும் பிச்சை எடுக்கணும்னு நினைக்கிறது நல்லதா? நான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை தான் போடுறேன். இது நல்லதில்லை. எந்த மனுஷனாக இருந்தாலும் தான் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். அல்லேலூயா. ஆனால் இயேசுநாதர் அவர் செஞ்சதை விட அதிகமான காரியத்தை பேதுருவை கொண்டு, பிள்ளைகளை கொண்டு, அப்போஸ்தலர்களை கொண்டு செய்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. பிள்ளைங்களை உருவாக்கி விடலைன்னா நம்ம சரியான ஆள் கிடையாது. பிள்ளைங்க மேலே நின்று உயர்க்கிறத பார்த்து சந்தோஷப்படலைன்னா அசுத்தாவி. அதில் ஒரு அசுத்தாவி என்ன சொல்லணும் தெரியுமா? உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்களே, என்னாவி சொல்லுங்க. வசனத்தை காமிச்சிட்டு போகிறேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிங்க. யோவான், நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். பகிர்ந்து உண்ற இடத்துல எல்லாம் இயேசு இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 5 அப்பத்தை சாப்பிட்டுட்டு வயிற்று சப்பச்சப்பட்டப்பன்னு உள்ள நிரப்பி தண்ணியை குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்றதில்ல. 5 அப்பத்தை எடுத்து பகிர்ந்து கொடுக்கும்போது, ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கும்போது 5000 பேர் சாப்பிட்றாங்க. ஐயா, கையை தட்டி ஹல்லேலூயா. இயேசு மகிமையை பகிர்ந்து கொடுக்குறார். 12 நபர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்குறார். வச்சுக்கிறங்க, நான் உயிர்த்தெழுத பண்ண மாதிரி நீங்களும் உயிர்த்தெழ பண்ணுங்க. நான் அற்புதம் செஞ்ச மாதிரி நீங்களும் அற்புதம் செய்யுங்க. மகிமையை பகிர்ந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. சிலர் மகிமையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்மளை விட மேலே சொல்கிறேன், நம்மளை விட மேலே அவங்க எழும்புனா தான் தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. நம்மளை விட நம்ம பிள்ளைங்க நல்லா கர்த்தருக்காக எழும்புனா தான் தேவனுக்கு மகிமை. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி இயேசுநாதர் வரும்போது இப்படி இல்லை, இதை விட 1000 மடங்கு பவராக ஊழியம் செய்கிறவங்க எழும்பணும். பரிசுத்த ஆவியினால நின்று கர்த்தருக்காக பேசுகிறவங்க எழும்பணும். பகிர்ந்து கொடுங்க மகிமை. ஆமாம், நம்ம ஒரு ஆள் இருக்கோம், நமக்கு முன்னாடி இன்னொரு ஆளா? நம்மளே பெரிய ஆள் இல்லை, நம்மளே முந்திட்டு இன்னொரு ஆளா?
ஆண்டவர் சொல்றாரு, மகிமை என்ன கொடுத்தேன்? அவர்களுக்கு கொடுத்தேன். வாசிங்க 23. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும். அவங்க ஒற்றுமையில தேறணும். வீட்டில் 3 பிள்ளைங்க இருக்காங்க, 3 பேர் சேர்ந்து மட்டும் ஒன்னா இருந்துட்டாங்கன்னா இந்த ராம் நாட்டிலே அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். ஆனால் இயேசுநாதர் ஒருத்தருக்குள்ள வந்தா சிங்காசனங்களை கொடுக்குறாரு, அதிகாரங்களை கொடுக்குறாரு, மகிமையை கொடுக்குறாரு. அதனால்தான் தம்பி, போதை வஸ்துக்கு இடம் கொடுக்காத, இயேசுநாதர் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு இடம் கொடுக்காத, கொன்று சட்டினி ஆக்கிடுவான். ஆனால் இயேசுநாதருக்கு நீ இடம் கொடுத்தா மகிமையை பகிர்ந்து கொடுப்பாரு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தானே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை, அடுத்தது என்னை பார்க்கிலும் நான் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைத்தது போல உங்களையும் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைப்பேன். யாராவது சொல்லுவாங்களா? நான் உட்கார்றேன், நீ தள்ளி அந்த பக்கமாக உட்காரு. நான் உட்கார்றேன், சனாதானம் உன்னை தரையில் உட்கார வைக்கட்டும். நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நீ ஜாதியில் கீழேனால கீழே உட்கார்றா. அது பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும், மிகவும் பிற்படுத்தப்பட்டவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் தரையில் உட்கார். சாத்தா நம்மளை தரையில் உட்கார வைக்கிறான், கர்த்தர் நம்மளை சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறாரு. நல்லா கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவ்வளவு அறிவாளி டாக்டர் தமிழிசை அம்மா வந்து யாரையாவது பார்க்க போயிட்டா பாவம் அப்படி தரையில் உட்கார்ந்துருக்கு. ஒரு டாக்டருக்கு பிடிச்ச பாவம் ஒரு டாக்டருக்கு. ஏன்னா அவன் உன்னை தரையில் தான் உட்கார வைப்பான், அப்பா உன்னை சிகரத்தில் உட்கார வைக்கிறாரு. மேலே இருந்து பார்த்து சொல்லுவார், இதை தான் சொல்லுவார், ஒருமைப்பாட்டில் என் பிள்ளைங்க ஒற்றுமையாக இருக்கட்டும். தோமா, பேதுரு, ஒற்றுமையாரு. நீர் என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பா இருக்கிறது போல அவர்களும் அன்பா இருக்கிறத உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம், பிதாவே உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பா இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். நீதியுள்ள பிதாவே. இந்த ஜெபம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போச்சு. எல்லாரும் குறிச்சு வச்சுக்கிறங்க. யோவான் 17:24. இந்த ஜெபம் தான் நம்மளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போச்சு. எப்படி ஜெபம் பண்ணியிருக்காரு பாரு. என் பக்கத்தில் அவங்களை உட்கார வச்சுக்கிறேன் பிதாவே, என் பக்கத்தில் அவங்களை உட்கார வச்சுக்கிறேன், என் பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு சீட்டு போட்டிருக்கேன். இந்த சிஸ்டருக்கு பக்கத்தில் ஒரு சீட்டு. வலி, சிலுவை, ரத்த வேர்வை. ஆனால் பிசாசு யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கான்னு கேட்டு பாருங்க. சபையை விட்டு போனவனுக்கும் நன்மை செய்கிறவர், துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறவர், நல்லோருக்கும் சூரியன், தீயோனுக்கும் சூரியனை, அவரை விட்டு போகிறவனையும் தேடி அணைக்கிறவர். ஆமாம், எவ்வளோ நல்ல தெய்வம். திபேரியா கடற்கரையில் அவரை விட்டு விலகி போனவனுக்கு பொரிச்ச மீன் கொண்டு போனாரியா. என்ன மீன்? தேன் துணிக்கைகள் கொண்டு போனாரியா. ஆமாம், கண்டிப்பாக நானாக இருந்தால் கூட கொஞ்சம் கோபத்தில், என்ன இப்படி பண்ணுறீங்க, உங்களை எருசலேமில் இருக்க சொன்னால் நீங்கள் எல்லாரும் போய் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டிருப்பேன். பிள்ளைகளே ஏன் தெரியுமா? உங்களுக்கு மகிமை வச்சுருக்கேன்ப்பா, உங்களுக்கு மகிமை வச்சுருக்கேன்ப்பா. நீ சபையில் படித்தவனா, யாக்கோபு சொல்லுவார், படித்தவன் படிக்காதவன், சேரில் உட்கார்ந்தவன் சேரில், எல்லாரையும் சேர் போட்டு உட்கார வைக்கிற தெய்வம். எல்லாரையும் அழகு பார்த்தேன், எல்லாரும் சமநிலையில் உட்கார வச்சுருக்கார் தெரியுமா. நான் வேறு சபையிலேருந்து என்னை பார்க்க வந்தவொன்னே நிறைய பேர் தரையில் உட்காருவாங்க. அவங்க சேரில் உட்கார்ந்த பிறகு தான் நான் உட்காருவேன். ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, இதிலிருந்து நான் நிறைய பாஸ்டர்மாருங்க விசுவாசிங்களை தரையில் உட்கார வைக்க. ஆனால் ஆண்டவர் மகிமை என்ன செய்கிறாரு, உட்காருப்பா, நீயும் நானும் ஒன்று தான், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனால் இணைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நீங்களும் உட்கார சொன்னால் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தேவன் மகிமை என்ன செய்கிறாரு, இப்போ நம்ம எல்லாரும்